விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மகாநதி சீரியலில் காவேரி கதாபாத்திரம் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானவங்க தான் லக்ஷ்மி பிரியா அவர்கள். இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம். சமீபத்தில் ஒரு அவார்ட் நிகழ்ச்சியில் அவங்க அப்பா அம்மானு கூடவும் வந்திருந்தாங்க. ஒரு எமோஷ்னல் சைட்லாம் போச்சு. நிறைய நம்ம பார்த்துருந்தோம் நம்ம சேனலில். ஸோ ஆரம்பத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம இருந்தாலும் காவேரி கதாபாத்திரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அண்ட் அவங்க அதாவது நம்ம லக்ஷ்மி பிரியா விருப்பப்பட்டு செய்கிற ஒரு ஜாப் அப்படின்றதால அவங்க அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மகாநதி சீரியல் லக்ஷ்மி பிரியாவுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அண்ட் வெள்ளித்திரையிலையும் ஒரு சில கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் லாக்டவுன் டைமில் ஒரு சீரியல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மகாநதி சீரியல் வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைக்கலையும் காவேரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான் மெயின் லீட் ஹீரோயின் கதாபாத்திரம் அப்படின்றது எனக்கு தெரியாது கமிட் ஆகக்குள்ள. பிகாஸ் ஒன் ஆஃப் தி சிஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கேரக்டரை நல்லா டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்க்குறதுக்கு தான் பொண்ணு, ஆனால் பண்ணுறதெல்லாம் பையனுடைய செயல் அப்படின்ற மாதிரி ரொம்பவே போல்டாக பிரேவாக காமிச்சிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு சீரியல்னால் அந்த ஹீரோயின்ஸ் மாமியார் கொடுமை அழுவுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் காவேரி கதாபாத்திரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே போல்ட் அண்ட் பிரேவாக இருக்கும். இந்த மாதிரி பொண்ணு கண்டிப்பாக எல்லாரோட குடும்பத்துலேயும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ரசிகர்களும் மக்களும் நல்லா ரிலேட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் அழுதா அவங்களும் அழுவாங்க, நான் சிரித்தா அவங்களும் சிரிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரிலேட் பண்ணி பார்க்க ஆரம்பித்து எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.